வணக்கம். TRB Commerce Unit 14 Previous Year Questions. First question 2002 Latest Currency Unit which has come into existence is சமீப காலத்தில் வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்த கரன்சி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாலர், ரூபிள், பவுண்ட் ஸ்டெர்லிங், யூரோ. ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா யூரோ. சரிங்களா? தென் செகண்ட் கொஸ்டின் WTO started functioning from the year. WTO வந்து தனது பணியை எப்பொழுது தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. தொடங்கிய வருடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் C 1995. Then third questions multinational corporations are also called global companies, extranational enterprises, then transitional corporation. All of this answer கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் திஸ், அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் அழைக்கப்படுவது. பன்னாட்டு நிறுவனம் எவ்வாறு அழைக்கப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து நாம் வந்து சாப்டரில் கொடுத்துருக்குறேன் சிலபஸில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் என்டர்பிரைசஸ், குளோபல் கம்பெனிஸ் உலக நிறுவனம், அப்புறம் எக்ஸ்ட்ரா நேஷ்னல் என்டர்பிரைசஸ் அதிக உலக வியாபாரம், தென் வந்து த டிரான்ஸ்லேஷனல் கார்பரேஷன் எல்லை கடந்த நிறுவனம், அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்னா அனைத்தும் சரி, எல்லாமே தான் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். Then fourth question, which of the following is advantageous for investment of foreign capital in India? அதாவது வெளிநாட்டு முதல் வந்து இந்தியாவில் முதலீடு செஞ்சாங்கன்னா என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் பிரிங்ஸ் லார்ஜர் இண்டஸ்ட்ரியல் ப்ராஃபிட், அதாவது தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கிறது. தென் இட் ரெடியூஸ் அவர் இம்போர்ட்ஸ், அதாவது இறக்குமதி அளவு குறைகிறது. தென் இட் எக்ஸ்போர்ட்ஸ் அவர் எக்ஸ்போர்ட்ஸ், புதிய தொழில்நுட்பம் கிடைக்கிறது. தென் வந்து இட் பிரிங்ஸ் இன் நியூ டெக்னிக்கல் நோன்ஹவ், அதாவது புதிய தொழில்நுட்பம் கிடைக்கிறது. அப்போது வெளிநாட்டு, அதாவது வெளிநாட்டு முதல் வந்து இந்தியாவில் முதலீடு செய்வதால் என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இட் பிரிங்ஸ் இன் நியூ டெக்னிக்கல் நோன்ஹவ். சரிங்களா? அதாவது புதிய தொழில்நுட்பம் கிடைக்கிறது. இதுதான் ஆன்சர், டி தான் ஆன்சர். தென் இந்த ஃபிஃப்த்து கொஷின் வந்து 2001 கேட்டிருக்கிறாங்க. த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ், அதாவது எக்ஸிம் பேங்க் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, வங்கி எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1982 இதுக்கு வந்து ஆன்சர். தென் வந்து சிக்ஸ்த் ஒன், the long term import and export policy was announced by the government during the year. அதாவது நீண்ட கால ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை வந்து அரசால் எப்போ அறிவிக்கப்பட்ட வருடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 1985. சரிங்களா? இயர் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் வந்து டு மினிமைஸ் த ரிஸ்க் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் த இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்டட் இஸ் கால்டஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏற்றுமதியில் ஏற்படும் இடர்களை குறைப்பதற்காக தொடங்கப்பட்ட நிறுவனம். த மினிமம் த ரிஸ்க் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் த இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்டட் இஸ் கால்டஸ். ஏற்றுமதியில் ஏற்படும் இடர்களை குறைப்பதற்காக தொடங்கப்பட்ட நிறுவனம் எதுன்னு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ECGC இதுதான் இதுக்கு வந்து சரியான விடை. ஓகே. தென் வந்து எய்த் கொஸ்டின், the multilateral treaty that lays down agreed rules for conducting international trade is called. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உலகளாவிய வணிக விதிகளை ஏற்றுக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட பன்னாட்டு வணிகம் எது, ஒப்பந்தம் எதுன்னு கேட்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் GATT, CATT. ஓகே. தென் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், நைன்த் கொஸ்டின், ninth question, a multinational corporation is one which undertakes foreign investment. அதாவது பன்னாட்டு நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடானது. பன்னாட்டு நிறுவனங்களில் வெளிநாட்டோட முதலீடு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இன்டைரக்ட்லி, டைரக்ட்லி, த்ரூ த வேர்ல்டு பேங்க், த்ரூ த IMF. ஆன்சர் வந்து டைரக்ட்லி. அதாவது பன்னாட்டு நிறுவனங்களில் வெளிநாட்டு முதலீடு எப்படி இருக்குன்னு கேட்டால் நேரடியாக இருக்கும். Then 10th question, in India's exports the largest shares today is that of அப்படி கேட்டிருக்காங்க. இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்வது த OPEC குரூப் அப்படி கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு அமைப்பு, அல்லது த ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், தென் EEC கண்ட்ரிஸ் அப்படின்னு, தென் வந்து ESCAP மண்டலம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து EEC கண்ட்ரி. அதாவது இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்வது எங்கன்னு கேட்டிங்கன்னா EEC கண்ட்ரி. ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், the 11th question, an international reserve assets created by IMF to supplement existing reserve and to help the
இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி இஸ் கால்டஸ். இந்த இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி பற்றி நம்ம படிச்சிருந்தோம் ஆல்ரெடி. அதாவது இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டினா என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒரு தங்கம் அல்லது ரொக்கம் இது எது வந்து ஈஸியாக நம்ம செலவு பண்ண கூடியதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி. அதே மாதிரி உலகளவில் எந்தெந்த வங்கிகள் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக எதெல்லாம் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து தான் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டின்னு சொன்னோம் இல்லையா. அது அப்புறமேட்டு அவங்க என்ன சொன்னாங்க, அது எதுவாக மாற்றலாம், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை வந்து, அதாவது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றணும்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அது எஸ்டிஆர் அப்படின்னு சொன்னோம்ல, அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. நீர்மைத்தன் அது என்ன சொல்கிறாங்கன்னா, an international reserve asset created by IMF to supplement existing reserves and to help the international liquidity is called as, அதாவது நீர்மைத்தன்மைக்கு IMF-ஆல் தோற்றுவிக்கப்பட்ட பன்னாட்டு காப்பகமானது பன்னாட்டு நீர்மைத்தன்மைக்கு உதவுகிறது. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அது எதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்டிஆர். சரிங்களா, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் குவார்ட்டாஸ் எஸ்டிஆர் டேரிஃப் ஜென்ரல் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து எஸ்டிஆர். தென் 2003. தென் 12th question, the term SEZ refers to கேட்டிருக்காங்க. அது SEZ-ஓட விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் zones. ஓகே, ஸ்பெஷல் எக்கனாமிக் zones. தென் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் 30th question, in September 2003 the WTO conference was held at. WTO மாநாடு வந்து செப்டம்பர் 2000 நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து தோக்கா, மெக்சிகோ, லண்டன், சிட்னி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா மெக்சிகோ. இதை வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். வேர்ல்டு WTO கான்ஃபரன்ஸ் வந்து எங்கெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா மெக்சிகோ. தென் 14th question, STR is, அதாவது STRனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பாருங்கள். ஃபஸ்ட், a kind of soft loan created by the IMF, அதாவது IMF-ஆல் ஏற்படுத்தப்பட்ட மென்கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எஸ்டிஆர்ங்கிறது வந்து IMF-ஆல் ஏற்படுத்தப்பட்ட மென்கடன் சாஃப்ட் லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா a type of overdraft at the IMF, அதாவது IMF-ஆல் ஏற்படுத்தப்பட்ட வங்கி மேல்வரை பற்று ஓவர் டிராஃப்ட்னு சொல்கிறாங்க. தென் வந்து IMF-ஆல், அதாவது a form of international reserve issued by the IMF-ஆல் உருவாக்கப்பட்ட பன்னாட்டு காப்புன்னு சொல்கிறாங்க. தென் a negotiable instrument of the SBI-ஆல் உருவாக்கப்பட்ட மாற்றுமுறை ஆவணம்னு சொல்கிறாங்க. நம்ம STR-ஐ வந்து யார் உருவாக்குனாங்க, எதற்காக உருவாக்குனாங்கன்னு தெரியும். இது IMF உருவாக்குச்சு. எதற்காக உருவாக்குச்சுன்னா இன்டர்நேஷ்னல் ரிசர்வுக்காக உருவாக்கப்பட்டது. அதாவது இன்டர்நேஷ்னல் ரிசர்வ் ஆர் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டின்னு சொல்லி அதுக்கு பேர். ஸோ STRங்கிறது என்னென்னா a form of international reserves issued by the IMF. Then 15th question, then வந்து the earlier name of WTO உடைய பழைய பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. WTO ஏற்படுறதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் என்னென்னா GATTன்னு சொன்னோம். ஏன் அந்த ஃபஸ்ட்டு வந்து காட்டு தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா அமைப்புகளும் இந்த காட்டுக்கு பொழுது நம்ம எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த WTO வந்து உருவாக்குனாங்க. ஸோ WTOக்கு முன்னாடி அதுக்கு பழைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காட். அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து 16th question, the scheme of STR accepted by the IMF and World Bank came into force in the year. அதாவது இந்த IMF மற்றும் உலக வங்கியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட STR திட்டமானது நடைமுறைக்கு வந்து ஆண்டியது. அப்போ STR திட்டம் IMF தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, STR-ஐ கொண்டு வந்திருக்காங்க. அந்த STR திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்து ஆண்டு எதுன்னு கேட்டிங்கன்னா 1970. ஓகே. தென் 17th question, then 2006 the single currency adapted by European Union to remove all trade barriers among themselves is called. அதாவது ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் வணிக தடைகளை நீக்குவதற்காக அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாணயம் இது. எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாணயம் இதுன்னு கேட்டிருக்காங்க. அது எந்த நாடுகளில்? ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் வணிக தடைகளை நீக்குவதற்காக அங்கே உள்ள அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாணயம் எதுன்னு கேட்டால் யூரோ. சரிங்களா, அப்போ ஆன்சர் என்ன? யூரோ தான் ஆன்சர். தென் 18th questions, IMF created special type of money to add all reserves assetsன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது IMF உருவாக்கிய மூலதன இருப்பு சொத்துடன் சேர்க்கக்கூடிய சிறப்பு வகை ரொக்கத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ், ஸ்பெஷல் டெபாசிட் ரைட்ஸ், ஸ்பெஷல் ட்ராயிங் ரிசர்வ், ஸ்பெஷல் டிஸ்போசல் ரிசர்வ். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். அப்போ ஐஎம்எஃப் உருவாக்குனதே எஸ்டிஆர் தான் சரிங்களா. அப்போ ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் தான் இதுக்கு சரியான விடை. நீங்கள் வந்து இந்த டிஆர்பிக்கு யாரெல்லாம் வந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொஷினை ஆன்சர் வந்து சூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுருந்தாலே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக கொஷின் ஆன்சரை வந்து சூஸ் பண்ணிடலாம். 4 இது வந்து பார்த்த உடனே தெரிஞ்சு போய் இது வராது, இது 2 தான் டவுட்டாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸா அல்லது ஸ்பெஷல் ட்ராயிங் ரிசர்வா, இது 2 தான் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஸ்பெஷல் டெபாசிட் ரைட்ஸை உடனே நீங்கள் கட் பண்ணிடுவீங்க, ஸ்பெஷல் டிஸ்போசல் ரிசர்வையும் நம்ம கட் பண்ணிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த வார்த்தையை நம்ம வந்து ரீட் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும், இந்த 2 தான் உங்கள் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸா அல்லது ஸ்பெஷல் ட்ராயிங் ரிசர்வா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்ல ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிட்டு வந்தாலே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக கொஷினுக்கு ஆன்சராக போட்டுடலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ், சிறப்பு எடுப்பு உரிமைகள். தென் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் 19th கொஸ்டின், UNCTAD 1964 was established with members according to 1964 UNCTAD வந்து எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 164 சரிங்களா, 164 மெம்பர்ஸ். தென் நெக்ஸ்ட் 20th கொஸ்டின், இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கொஷின் வந்து ஒரு டிஆர்பி கொஷின் அப்படின்னு சொல்லி நான் பாடம் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன். ஸோ இது நீங்கள் பாருங்கள், TRIPS pertain to patent and copyrights where protections will be available for. அதாவது TRIPS வந்து அதன் கீழ் உள்ள காப்புரிமை மற்றும் பதிப்புரிமை வந்து எத்தனை ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியாச்சு, பேட்டன்ட் ரைட்டுக்கு வந்து 20 வருஷம், அதே மாதிரி காப்பிரைட்டுக்கு வந்து 50 வருஷம். அப்போ ஆன்சர் என்னது 20 years 50 years. ஆனால் இதில் வந்து பாருங்கள் 50 years 20 years அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எது கொடுத்துருக்காங்க, பேட்டன்ஸ்க்கு 20, காப்பிரைட்ஸுக்கு 50 அப்படின்னு சொல்லி நேமை சொல்லி நீங்கள் படித்து வச்சுக்கணும். சும்மா 20 50ன்னு படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு காப்பிரைட் பேட்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பாக போயிடும். ஸோ பேட்டனுக்கு 20, காப்பிரைட்ஸ்க்கு வந்து 50 அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா 21st, export oriented units have been allowed to sell product manufacturing by the its domestic tariff area up to a limit of. ஏற்றுமதிக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் தங்கள் தயாரித்த பொருட்களை எந்த சதவீதத்திற்கு உள்ளூர் தீர்வை இடத்தில் விற்கலாம். உள்ளூரில் வந்து எவ்வளோ தீர்வையில் வந்து விற்கலாம்னு கேட்டிங்கன்னா 90%. தென் 2012 கேட்ட கொஸ்டின், STR இஸ் அடாப்டட் ஃபார். அதாவது STR கொல்லப்படுவது, STR வந்து எதை ஏற்றுக்கொள்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி, பன்னாட்டு நீர்மைத்தன்மை குறைவதற்காக. தென் வந்து இன்க்ரீசிங் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி, பன்னாட்டு நீர்மைத்தன்மை உயர்த்துவதற்காக, இன்க்ரீசிங். தென் ப்ரொமோட்டிங் எக்ஸ்போர்ட்ஸ் ஒன்லி, ஏற்றுமதிக்கு ஊக்கம் அளிப்பதற்காக மட்டும். தென் வந்து ப்ரொமோட்டிங் இம்போர்ட்ஸ் ஒன்லி, அப்படின்னா இறக்குமதியை ஊக்கம் அளிப்பதற்காக மற்றும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி, அதாவது பன்னாட்டு நீர்மைத்தன்மையை உயர்த்துவதற்காக தான் இந்த STR வந்து என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. தென் வந்து 23 கொஸ்டின்ஸ், $EUR இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது $EUR என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் டாலர் அவுட் சைட் USA, அது டாலர் வந்து USAக்கு வெளியே கிடைக்கும் தன்மைன்னு கொடுத்துருக்காங்க. தென் வந்து டாலர் யூஸ்ட் இன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஐரோப்பிய நாடுகளில் பயன்படுத்தப்படுவது தான் டாலர், ஐரோப்பிய நாடுகளில் பயன்படுத்தப்படும் டாலர். தென் வந்து நியூ டாலர் ஆஃப்டர் டாலர் கிரைசிஸ், டாலர் நெருக்கடிக்கு பின் ஏற்படுத்தப்பட்ட புதிய டாலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் வந்து நியூ கரன்சி யூனிட் ஆஃப் யூஎஸ்ஏயின் புதிய பணத்தின் அழகுன்னு கொடுத்துருக்காங்க. $EUR என்னென்னா அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த டாலர் பேர் தான் $EUR. அப்போ ஆன்சர் என்ன, டாலர் யூஸ்ட் இன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். தென் வந்து எக்ஸிம் பேங்க் ஸ்டார்டட் ஃபங்க்ஷனிங் ஃப்ரம் தி இயர், எக்ஸிம் பேங்க் வந்து எந்த வருடம் வந்து செயல்பட்டது, வங்கி எந்த ஆண்டிலிருந்து செயல்பட துவங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 1982. இந்த கொஷினை வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஏன்னா 2001லேயும் கேட்டிருக்காங்க, 2014லேயும் கேட்டிருக்காங்க, 2012லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின். எக்ஸிம் பேங்க் அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்